பூரணங்கள் கிட்டும்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற திரியேடு வாசிப்ப தம்பி சகோதரர் அவர் தான் பாராயணம் நினைக்க இல்லையா, பூபாலன் ஐயா தானே, அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ எதை விட்டு வைக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யல, நம்ம விட்டு வைக்கல. இருக்கிற மரத்தை எல்லாம் என்ன செய்தாச்சு, சாச்சாச்சு. எங்க போகுனே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம் ஆளுக்கு ஒரு காத்தாடியை தூக்கிட்டு போனோம். இங்க காத்தே வேண்டாம் போல, நல்லா செட் பண்ணி வச்சிருக்கிறீர், நாங்களும் சேர்ந்து பறந்துருவோம்னு தெரியுது. அந்த அளவுக்கு என்ன காற்று. ஆனா ஐயா அழகா சொல்லுவார், சித்திரை மாதத்திலே செழித்தமழை வெய்யுமடா, பத்திரமாயிருந்து பணிவிடை செய்துடுங்கன்னு சொல்ற. இன்னைக்கு அடிக்கிற காத்து மழைக்கு நிக்க முடியல. வயநாடு கேள்விப்பட்டீங்க இல்லையா, மலைச்சரிவு எத்தனை உயிர் போச்சு. சுனாமி அது ஒரு பக்கம், எங்க ஊர் பக்கம் என்ன செய்யுது, அடிச்சுட்டு போச்சு. உங்களுக்கு தான் கவலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி கவலை இல்லை, அங்க மட்டும் தான் வரணும். மேட்டில இருக்கும் நடப்போம், எப்படி வர நிச்சயம். என்னது வரும் சொல்லியிருக்காரு ஐயா. எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. அக்கினியால் அழிப்பேன் என்று சொல்வதும் மெய்தானப்பா, அனல் வந்து அஞ்சாறு நாளையில் அரசாழ்வதும் மெய்தானப்பா, ஆபரண மாலை அழிவதும் எங்கள் ஐயா. சிவ 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 சிவா ரகரா. 5 பூதத்தால அழிவு மாத்தமே கிடையாது. இங்கிட்டு மழை, இங்கிட்டு வெள்ளம், அங்கிட்டு புயல், இன்னொரு பக்கம் என்ன வயநாட்டுல பேசுறோம் தெரியல நமக்கு. நீலகிரியில முந்தா நாள் என்னாச்சு, நைட்டோடு நைட்டு அப்படியே பிளந்து ஒரு பில்டிங் உள்ள போயிட்டு. நேற்று தானே இந்த கிணத்த காண காமெடி உண்ட மாதிரி பில்டிங்கை காண எங்க போச்சுன்னு தெரியல, எங்க போச்சு, மண்ணுக்கடியில இருக்குது. அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு இரவே வேண்டாம் இறைவான்னு சொல்லி வேண்டாங்க. காரணம் என்ன, இயற்கைக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, ஈடு கொடுக்கவே முடியாதுங்க. இதுல வேற ஐயா சொன்னாங்க, நான் பெரிது நீ பெரிது இல்லையா, அழகா சொல்றார். தான் பெரிது என்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிது என்று மகிழ்ந்திருந்தாரன் போர்கள். நல்ல நினைவோக்கு நடத்தனையானாலும் கொல்லாது வராமல் புவி மீது வந்திருப்பார். பொறுமை பெரிது பெரிய திருமகனே, தர்மம் பெரிது தாங்கீரு என் மகனே. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம். நம்ம தானே ஒரு நேரம் தானே சாப்பிட்றோம், ஒரு நேரம் தானே காப்பி குடிக்கும், சரி ஒரு கப்பு தானே வருது. பிளாஸ்டிக் எங்க போட்டா என்ன பாருங்க, போட்டாச்சு, அது வாட்டிக்கு எங்க போகும், ஒரு இடம் போகாது, அப்படியே இருக்கும். கடைசியில் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது தான் தெரியும், ஆமா போட்டிருக்க வேண்டியதானே, போடாம இருக்க வேண்டியதானே இல்லையா. அப்புறம் பூமி தாய் என்ன செய்வா, பூமியானவளே பொறுமையானவள் தான். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு திடீர்னாலும் என்ன செய்துருவா, வாங்கப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் உள்ள போயிருங்க, அந்த அளவு போயிட வேண்டியதான். அதனால எல்லாம் இருக்கும்னு நினைக்காதுங்க. அதாவது அழிவை பற்றியே சொல்றேன்னு நினைக்காதுங்க. ஐயா தான் நிறைய சொல்லியிருக்கார். பெரும் காற்றினால் அழிவு, வெள்ளத்தினால் அழிவு, சம்மாரியால் அழிவு. சம்மாரினா என்ன, நோய் வந்தா கொரோனா. காளி வள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் செய்து வைத்திடுவோம். காற்று வருகுதப்பா, பெருவெள்ளம் மதாய் போகுமடா. கட்டீரமாயிருந்து பணிவிடைகள்
செலுத்தி வரும் பத்திரமாயிருந்து பணிவிடை செய்யுங்கன்னா நாளும் பொழுதும் இறைவனை எண்ணி தான் பெரிது நினைக்காம வான் பெரிது. அதாவது எல்லாரையும் ஐயா நம்மளை விட உயர்வா நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைங்க. அப்படி நினைக்கிறவங்க ஐயாவை விட இறைவனை விட மேலான ஒரு பதவியை தர்றார். ஆனால் யாரு? நம்ம விட அப்பன் எப்படிப்பட்டவன்? மேலானவன் என்கிற எண்ணத்தை நாம நாளும் மறவாமல் இருந்தாலே என்னதான் நமக்கு சிறப்பு தான். நான் தூங்குறேன். I am sleeping. நீ தூங்குறியா? Are you sleeping?